Hi friends, welcome to my channel. இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா 2 படம் பார்த்தோம். லக்கி பாஸ்கர் அதுக்கப்புறம் புஷ்பா 2 2 படம் பார்த்தோம். படம் எப்படி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் படங்க. அப்படியே ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் ரொம்ப ஏழையாக இருக்கான். படிப்படியாக உயர்ந்து இந்த உயரத்துக்கு போகிறான். அவன் பண்ணுறான், அது தப்பு தான். ஆனால் அந்த தப்பை கரெக்டாக பண்ணுறான். அஃபிஷியலாக என்னென்ன பண்ணுறான் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிறான். நல்ல கதை, எல்லாரும் பாருங்கள். நல்ல படம். ஒரு ஏழைய எப்படி சமுதாயம் மதிக்குது, அதே ஒரு பணக்காரனை எப்படி சமுதாயம் மதிக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்தாலே பிரச்சனை கிடையாதுனா, இந்த படம் பார்த்தீங்கன்னா பணக்காரன் எப்படி பார்க்குறாங்க மக்கள், அதே மாதிரி ஏழைய மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட மெயின் கான்செப்ட். அதுக்காக தான் அவன் ரொம்ப கோபமாகி ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அவன் கெட்டவனாக மாறுறான். இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். லக்கி பாஸ்கர் படத்துலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவர் கரெக்டாக நேர்மையாக போயிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு நேர்மைக்கு ஏற்ற பரிசு அவர் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அவருக்கான தீர்வு இந்த படத்தில் கிடையாது. அதனால தான் அவர் மைண்டு சேஞ்ச் ஆகி ஒரு ரொம்ப பண வெறி பிடிச்ச ஒரு ஆளாக மாறுறாரு. அந்த பண போதையால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, எப்படி சந்திக்கிறாரு, ஒரு லிமிட்டுக்கு மேலே தப்புன்னு தெரிஞ்சு எப்படி ஸ்டாப் பண்ணுறாருன்னு தான் படம். இல்லை கிளைமேக்ஸ் சீன்லாம் வேறு லெவலுங்க. என் படம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பணம் இருந்தாலும் கஷ்டம்தான், பணம் இல்லைனா கஷ்டம்தான். மனுஷனுடைய வாழ்க்கையில் பணம் அத்தியாவசியம். அது அளவாக இருந்தால் ஓகே, அளவுக்கு மீறினா அது ஒரு போதை. அதே மாதிரி இந்த படத்துலையும் அளவுக்கு மீறின பணம் வருது. அந்த பணம் போதையால் ரொம்ப பிரச்சனை வருது. நீங்கள் படம் ஒரு மாதம் மேலே ஆச்சு. ஆனால் நல்ல படம், சூப்பராக இருக்குது. எல்லாம் போய் பாருங்கள். புஷ்பா 2 இந்த படத்துக்கு போயிருந்தோம் சண்டே. நல்ல படம். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் படத்தில். கொஞ்சம் மட்டும் சென்டிமெண்ட் இருக்குது. 3 ஹவர்ஸ்க்கு போகிறோம். 3 ஹவர்ஸ்க்கு படம் ஒருத்தலாம் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் படம் ஒருத்தர் சொல்லுவேன். அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணுவார், புஷ்பாவை இன்ட்ரோ ஆவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. படத்தில் பாட்டு எதுவும் எனக்கு பிடிக்கலைங்க, தனிப்பட்ட கருத்து. மற்றபடி படத்தோட ஸ்டோரி, படத்தோட காமெடி, டைலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயர், அந்த டைலாக்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. புஷ்பா 3 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவல் சீன்னா வேறு லெவலுங்க. இன்ட்ரோவல் சீன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாரியில் ஒரு சீன் வரும். அதெல்லாம் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மரண மாதம் சொல்லுவாங்க. நான் நல்லா சீன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த போலீஸ்காரங்க ஏமாற்றி எப்படி அந்த இதை கடத்திட்டு போகிறாங்க லாரியில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. படத்தில் ஃபுல்லாமே ஆக்ஷன் தான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்குது.
மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ட்விஸ்ட்டில் என்ன ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும். சீனை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. சீன் வந்து கிளைமேக்ஸில் காட்ட மாட்டாங்க. ஒருவே அந்த சீனையும் கிளைமேக்ஸில் சீன் வரும். ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி பார்ட் 3 வரும் போல். புஷ்பா 1 பார்த்துட்டு புஷ்பா 2 பாருங்கள். கண்டிப்பாக படம் பிடிக்கும். நல்ல படம். படத்தில் பிஜிஎம்லாம் வேறு லெவலுங்க. அப்புறம் ஒரு கப்பலில் சீன் இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும். காசை வச்சு என்ன வேணால் பண்ண சொல்லிட்டு இந்த படம் எடுத்துக்காட்டு. அவ்வளோ காசை வச்சு எப்படி பண்ணுறாரு, எப்படி காசை வர வைக்கிறாரு, எப்படி காசு ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுமே இந்த இதில் காமிச்சிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம், ஒரு நல்ல படம். இதெல்லாம் போய் பாருங்கள். கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட்டு புடவை கட்டிட்டு சீன் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.